that one, this one. How I'm supposed to pick shirt off, please? So my girl at home taking it easy. இதுதானா இவளோடு நடந்தேனா இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா அழகழகாய் பேசிடும் நாம் மண்ணோடு வாழும் வரை உன்மேல் சட்டை வாசம் என் மூச்சோடு பேசும்
இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனை இடையூற்றினை போக்கினோனே கானானின் தேசத்தை காட்டினோனே கர்த்தரை போற்றுங்கள் இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனை இடையூற்றினை போக்கினோனே கானானின் தேசத்தை காட்டினோனே கர்த்தரை போற்றுங்கள் ராஜாதி ராஜனை கர்த்தாதி கர்த்தனை ஆர்ப்பரித்து வணங்குங்கள் மகண்டும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடிய திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடிய திரு நாமத்தின் ஆதரவில் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் தந்ததின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்ததின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஜெபம் செய்வோம். ஒவ்வொரு காலங்களிலும் நன்மைகளை கட்டளையிட்டு இந்த உலக வாழ்விலே நெத்தியாக செம்மையாக வாழ்வு தந்து வழி நடத்துகின்ற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட நாளைய தினத்திலே புதியதோர் குடும்ப வாழ்விற்கு நேராக அடியெடுத்து வைக்க ஆயத்தப்படுகின்ற தம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்த உறவுகள் கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரை திருமண நிச்சயதார்த்தம் என்று சொல்லுகின்ற நிகழ்விலே கலந்து ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கின்ற போது இப்போது நடைபெறுகின்ற நிகழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று உம்மை நோக்கி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். சுவாமி, தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக, ஆற்றல் படுத்துவீராக. ஆண்டவரை இப்போதும் பரிமாறப்பட இருக்கின்ற இந்த உடைமைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து நடைபெறுகிற எல்லா நிகழ்வுகளிலும் ஆண்டவருடைய தூய பிரசன்னமும் ஆண்டவருடைய தன்மைத்துவமும் கூடி. இப்போதும் திருமணத்திற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் தங்களுக்குள்ளாய் பகிர்ந்து கொள்கின்ற இந்த உடைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதனை அன்பு மகள் வினி சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு இந்த நிகழ்விற்காக ஆயத்தப்பட ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று தாழ்மையோடு செபிக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென். திருமறையின் சில வசனங்களை படிக்க கேளுங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. என் எஜமானாயிருக்கிற ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சிப்பிக்க பண்ணி
என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டிற்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானே, உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றார். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமின்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். குலசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். மனுக்குலத்தின் மீது எப்போதும் நினைவாய் இருக்கிறவரும் மன நிறைவோடும் மனமகிழ்வோடும் வாழ்ந்து மகிழ்கின்ற அனுகூலங்களையும் ஆசீர்வாதங்களையும் காலாகாலங்களிலே தந்து வழிநடத்துகிறவருமாகிய எங்கள் திரியேக பிதாவே, மங்களகரமான நாளினுடைய ஆயத்த நாளாகிய என்று நாளைய தினத்திலே இல்வாழ்வில் அடியெடுத்து வைக்கவிருக்கின்ற அருமையான பிள்ளைகள் அபிஷேக், ஜாஸ்மின், பிலி ஆகியவருடைய திருமண உடன்படிக்கை ஒப்பந்த விழாவிலே நாங்கள் பங்கெடுத்து ஆண்டவருடைய நாமத்தினாலே திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவிருக்கின்ற இந்த அன்பு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தவும், ஆலோசனையின் அடிப்படையில திருமண நிச்சயத்திலே உடன்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாளைய தினத்திலே இல்வாழ்வில் அடியெடுத்து வைத்து இவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே கோடான கோடியாய் பெருகிட ஆண்டவர் அருள் தருவீராக. இந்த திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவிருக்கின்ற அபிஷேக், ஜாஸ்மின், விதியை இந்நாள் மட்டும் ஆதரித்த இடத்திலே ஆண்டவரே வாலிப காலங்களிலே உடனிருந்து நல்ல கல்வி, நல்ல பணிவாய்ப்பு இவைகளை தந்து என்று உம்மை நாங்கள் போற்றுகிறோம். பெற்றோரோடு ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகளை கர்த்தரால் வந்தது, இதற்கு நாங்கள் நலப்புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு பிள்ளைகளுக்காய் வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற உறவுகளை ஆசீர்வதிப்பீராக. இப்போதும் தங்களுடைய நல் உறவிற்கும் நல்ல அன்பிற்கும் இந்த இருவர் அருள் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை நிகழ்வுகளையும் தொடர் ஒவ்வொரு காரியங்களிலேயும் தங்கியிருக்கட்டும் என்று ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென். ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இப்போதும் இந்த பொன் ஆபரணங்களை தந்தை, மைந்தர், தூய் ஆவியருடைய திருப்பெயராலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மண்ணிலும் வெண்ணிலும் ஆண்டு சுகிக்க இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். தலைவணங்கி ஜெபிப்போம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஆதாரமாயிருக்கின்ற எங்கள் நல்ல பிதாவே, இந்த மகிழ்ச்சியான வேளையிலே திருமண ஒப்பந்தத்தில் உடன்பட்டிருக்கின்ற
அபிஷேக், ஜாஸ்மின், பினி ஆகிய இந்த அருமையான பிள்ளைகளை தந்தை மைந்த தூய ஆவியருடைய திருப்பெயராலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இதன் நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று இரண்டு பிள்ளைகளும் அவர்தம் இல்லத்தாரும் இங்கே கூடி வந்திருக்கின்ற நண்பர்களும் உறவுகளும் மகிழ்கின்ற நேரத்திலே ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாகிய நாங்களும் இணைந்து பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நாளைய தினத்திலே ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயத்திலே மெய் விவாக தொழுகையின் வழியாய் அன்பு பிள்ளைகள் இல்லற வாழ்விலே அடியெடுத்து வைக்கக்கூடிய எல்லா கிருபைகளையும் வழிநடத்துதலையும் ஆண்டவர் கட்டளையிடுவீராக. மேலும் நடைபெறவிருக்கின்ற விருந்து உபசரணைகள் எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய கிருபை தங்கியிருந்து மணமகன், மணமகனுடைய பெற்றோர், உறவுகள், மணமகள், தந்தை, தாய், சகோதரி எனும் அன்பு உள்ளங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தீராக. அகமகிழ்ந்து கர்த்தர் பெரியவர் என்று குடும்பத்தார் உம்மிலே குதூகலம் அடைந்து உம்மை போற்றவே ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று பணிந்து மன்றாடுகின்றோம். நல்ல தந்தையே, கிருபையும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியருடைய திருவுறவும் நம் அனைவரோடும் இந்த நாளிலே திருமண ஒப்பந்தத்தில் உடன்பட்டிருக்கின்ற அருமையான பிள்ளைகள் அபிஷேக், ஜாஸ்மின், பினியோடும் அடியெடுத்து வைக்கவிருக்கின்ற இல்லற வாழ்வோடும் அன்பு மகளுடைய திருமண முன் வரவேற்பு நிகழ்வனைத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. ஆழியில் இருந்து அலசி இழுத்தேனே, அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே. அடி அழகா சிரிச்ச முகமே, நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே, நினைச்சா தோணும் இடமே. நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. ஓ நான் பிழை, நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை நான் பருவ
சிரித்தாலே போதும் என்றே மழைக்காலம் கண்ணில் மட்டும் வேண்டாம் என்பே பனிக்கால போர்வை கொண்டு வந்தே என் மேஜை மீது பூங்கொத்தை என் மேஜை மீது பூங்கொத்தை வைத்தது நீதானே நான் வானம் பார்க்க வழி செய்த சாளரம் நீதானே என் இதயம் மெல்ல சிதையில் தள்ள நீதான் நிலாவை காட்டி தேற்றினாய் அன்பே அன்பே எல்லாம் அன்பே உனக்காக வந்தேன் இங்கே சிரித்தாலே போதும் என்றேன் மழைக்காலம் கண்ணில் மட்டும் வேண்டாம் என்பே பனிக்கால போர்வை கொண்டு வந்தேன் தூக்கம் கண்ணில் வரவில்லை சொப்பனம் காண வழியில்லை எங்கோ பாடல் கேட்டாலும் நெஞ்சில் முன் போல் தீயில்லை தூக்கம் கண்ணில் வரவில்லை சொப்பனம் காண வழியில்லை எங்கோ பாடல் கேட்டாலும் நெஞ்சில் முன் போல் தீயில்லை மழை தரும் கார்முகிலே நீ மிதந்திடும் மயிலிறகே இதம் தரும் என் இசையே நீ ஒளி தரும் என் திசையே இருப்பது ஓர் உயிரே அது உருகியே கரைகிறதே நினைவுகள் கொள்வதனால் மனம் மறுபடி சரிகிறது ஓ அன்பே அன்பே எல்லாம் அன்பே உனக்காக வந்தேன் இங்கே சிரித்தாலே போதும் என்றேன் மழைக்காலம் கண்ணில் மட்டும் வேண்டாம் என்பே பனிக்கால போர்வை கொண்டு வந்தேன் மாயோ மாயோ உன்னை பார்க்க கூடாது என கண்ணை மூடிக்கொண்டாலும் கண்ணை பிரித்து நீ வந்தாய் இமைகளின் இடையில் நீ நின்றாய் உன்னிடம் சொல்வதற்கு என் கதை பல காத்திருக்கு இரு கண்களின் தந்திகளால் அதை கடத்திட சொல்வதற்கு உடைகளின் நேர்த்தியினால் இந்த உலகினை வென்றவள் நீ சிறு உதட்டினில் புன்னகையா என் இதயத்தில் நின்றவள் நீ அன்பே அன்பே எல்லாம் அன்பே உனக்காக வந்தேன் இங்கே சிரித்தாலே போதும் என்றே மழைக்காலம் கண்ணில் மட்டும் வேண்டாம் என்பே பனிக்கால போர்வை கொண்டு வந்தேன் என் மேஜை மீது பூங்கொத்தை வைத்தது நீதானே நான் வானம் பார்க்க வழி செய்த சாளரம் நீதானே என் இருளும் மெல்ல விலகிச் செல்ல நீதான் நிலாவை காட்டி தேற்றினாய்
பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. திருமண வாழ்விலே கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் குடும்பத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்கிறோம். தொடர்ந்து நடைபெறுகின்ற நிகழ்வின்
ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஜெபத்திற்கு ஆயத்தமாக ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதைத்து இந்த பாடலை இணைந்து பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதைத்து இந்நாள் வரை அன்புவை காதரித்த உன் ஆண்டவரை தொழுதைத்து போற்றிடும் வானோர் போதரத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் போதரத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆண்டவரை தொழுதைத்து தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆண்டவரை தொழுதைத்து இதயமே உள்ளமே என் மனமே ஆண்டவரை தொழுதைத்து எந்நாள் வரை அன்புவை காதரித்த உன் ஆண்டவரை தொழுதைத்து. திருமறையின் சில வசனங்களை படிக்க கேளுங்கள். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாய் தேவனே எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஜெபம் செய்வோம். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்களுக்கும் மற்றும் ஒருவிடமாக இருந்து வழிநடத்துகின்ற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை பொழுதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களுக்கு கூட புதியதோ வாழ்வுக்கு நீராக அடியெடுத்து வைக்க அழைக்கப்படுகின்ற அன்பு பிள்ளைகள் அபிஷேக், ஜாஸ்மின் ஆகிய பிள்ளைகளை ஆண்டவருடைய கருத்திலே சமர்ப்பித்து ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். அப்பா, தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரை தூய திருமண தொழுகைகளிலும் ஆண்டவரை உடன்படிக்கை மூலியமாக தன்னுடைய பிள்ளைகள் புதியதோர் வாழ்வுக்குள்ளாக அடியெடுத்து வைக்கின்ற போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை தங்களுடைய வாழ்விலே உணர்ந்து கொள்ளவும், ஆண்டவரை பக்தி வைராக்கியத்தோடு ஆண்டவரை பற்றுகின்ற அந்த உறுதியோடு விசுவாசத்தோடு தங்களுடைய வாழ்விலே முன்னேறி செல்லவும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் தார். தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்துவீராக. ஆண்டவரே, உடைய கிருபை அந்த பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும். இரு பிள்ளைகளுடைய இரு இல்லத்தாருடைய பெற்றார்களுக்காக உறவினர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய நாம மகிமைக்கு நடந்தேற உம்முடைய கிருபைகளை தம்முடைய பிள்ளைகள் மீது பொழிந்தருள்வீராக. உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். இவை அனைத்தும் கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவரின் அன்பும் ஐக்கியமும் இந்த நாளிலே திருமண வாழ்வுக்காக ஆயத்தப்படுகின்ற தம்முடைய பிள்ளைகளோடும் வாழ்வோடும் நன்மைகளோடும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ആരും കൊതിക്കും നിന്റെ സ്നേഹം, അമ്മയെപ്പോലോ മനിക്കും സ്നേഹം. ആരും കൊതിക്കും നിന്റെ സ്നേഹം,
അമ്മയെപ്പോലോമനിക്കും സ്നേഹം, കാരുണ്യത്താൽ എന്നെ തേടും സ്നേഹമേ, പാരിൽ എന്നെ താങ്ങിടുന്ന സ്നേഹമേ, നാഥാ നിന്നെ എന്നും വാഴ്ത്തിയിടാം. ആരും കൊതിക്കും നിന്റെ സ്നേഹം, അമ്മയെപ്പോലോമനിക്കും സ്നേഹം, കാരുണ്യത്താൽ എന്നെ തേടും സ്നേഹമേ, പാരിൽ എന്നെ താങ്ങിടുന്ന സ്നേഹമേ, നാഥാ നിന്നെ എന്നും വാഴ്ത്തിയിടാം. കിന്നരവും തമ്പുരുവും മീട്ടിടാം, ഇമ്പമായ കീർത്തനങ്ങളേകിടാം, ഇന്നുമെന്നും ആനന്ദത്താൽ പാടാം. നിന്റെ നാമം പാവനം, ദിവ്യനാമം പാവനം. தொடர் வாழ்வின் நன்மைகளுக்காகவும் இந்த நாளிலே நடைபெற இருக்கின்ற திருமண தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காகவும் இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வோம். நன்மைகளை அனுதினமும் எங்களுடைய வாழ்விலே கட்டளையிட்டு பரிபூரணமாக இந்த உலக வாழ்விலே ஒவ்வொரு நாளும் வாழ செய்கின்ற வளர செய்கின்ற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அதற்கு ஆயத்தமாக இப்போது நடைபெறுகின்ற இந்த திருமண தொழுகையை ஆண்டவர் வாய்ப்பு செய்ததால் உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக தங்கி இருக்கட்டும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் அன்பர்களே, தொழுகைக்கு ஆயத்தமாக நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடல் தாடலை முதலாவது பாடலை நாம் யாவரும் எழுந்து திருமணத்தை
ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுகிறோம். ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆகிய இவரை உமது மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மட்டும் பற்றிக் கொள்கிறார். கடவுளின் உதவியால் அப்படியே செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். ஜாஸ்மின் பினி ஆகிய நீர் அபிஷேக் ஆகியவரை உன் கணவராக ஏற்றுக்கொண்டு அவரை மட்டும் பற்றிக் கொள்கிறார். கடவுளின் உதவியால் அப்படி செய்வேன் என்று வாக்குப்படுகிறேன். இந்த மணமக்களுடைய கரங்களை இணைத்து வைப்பவர் முன்னே வந்து ஜாஸ்மின் பினி ஆகிய உம்மை மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்வின் நிறைவு வரை உம்மை நேசிக்கவும் உம்மை காப்பாற்றவும் வாக்குப்படுகிறேன். கடவுளுக்கும் இந்த சபைக்கு முன்பாக ஜாஸ்மின் பினி ஆகிய நான் அபிஷேக் ஆகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்வின் நிறைவு வரை உம்மை நேசிக்கவும் உம்மை காப்பாற்றவும் உமக்கு வாழ்த்துக்கிறேன். நாமும் கேட்கிறோம். ஆகவே இந்த மணமக்கள் மீது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கும்படியாக நாம் அனைவரும் முழந்தாளிட்டு இவர்களுக்காக வேண்டுதல் செய்வோம். ஜெப நிலையில் பாடல் தாழ்ந்திருக்கின்ற புத்தி கெட்டாத அன்பின் மாறி பாரு என்கிற பாடலை இணைந்து பாருங்கள். Oh
இந்த நேரத்திலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே வாக்குறுதிகளை தெரிவித்து இப்போதும் தங்களுடைய வாழ்விலே திருமாங்கல்யத்தை பகிர்ந்து கொண்டு இல்வாழ்வில் அடியெடுத்து வைக்கவிருக்கின்ற இந்த அன்பு பிள்ளைகளுக்காகவும் இவர்கள் அடியெடுத்து வைக்கவிருக்கிற இல்லற வாழ்வு ஆண்டவருக்கு மகிமையாய் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திடும்படியாய் இந்த திருமாங்கல்யத்தையும் இவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஒரு மனதோடு இணைந்து வேண்டுதல் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாங்கல்யத்தை அளிப்பவரும் இந்த திருமாங்கல்யத்தை அணிந்து கொள்ளுபவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இந்த திருமாங்கல்யத்தையும் இவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். நிலையான அன்புக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உமக்கு அறிவிக்கிறேன். உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்புக்கும் அடையாளமாக இத்திருமாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஜாஸ்மின் பிலி இருவரும் கடவுளுக்கு முன்பாகவும் இந்த சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை அறிவித்திருக்கிறபடியால் இவர்கள் கடவுளுடைய தூய நியமப்படியும் தேசத்தினுடைய சட்டப்படியும் கடவுள் மனைவியுமாக இருக்கிறார்கள் என்று தந்தை மைந்தர் தூய் ஆகியோருடைய திருப்பெயராலே நாங்கள் அறிவிக்கிறோம். ஆகவே கடவுள் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. Yeah.
இப்போதும் உமது நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிற அபிஷேக், ஜாஸ்மின், பினி ஆகிய இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை அனுப்பியருளும். இவர்கள் உண்மையாய் சேர்ந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கை வாக்குறுதியையும் திட்டமாய் பாதுகாத்து வரவும் உமது நியமங்களின்படி நடக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியராகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் இவ்வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதனால் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளவும் உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக. ஆமென். Our
ஆண்டவரை துதிக்கவும் பிள்ளைகளை வாழ்த்தவும் இவர்களுக்காக நிறைவேற்றல் ஏறெடுக்கவும் வாழ்த்துகின்றோம். வரலாற்று சிறப்பு என்ற இந்த கனவு திருச்சபையிலே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து இந்த கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டிருக்கின்ற உங்களை நாங்கள் உங்களுடைய வாழ்வை கண்டு மகிழும்படியாக நீங்கள் ஆசீர்வாதமாக வாழுங்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் என்று நாங்கள் வாழ்த்தி எங்கள் பிள்ளைகளை நீங்கள் கூடான மொழியாய் பெருகுங்கள் என்று திருமறை வசனத்தின் வழியாய் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் வாழ்விலே குழந்தை செல்வங்களை தந்து கற்று உங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து இந்த சபையிலேயும் அருமையான மணமகனுடைய சபையிலேயும் இந்த சமுதாயத்தில் வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்று மனதார உங்களுக்காக இறைவனிடத்திலே மன்றாடி உங்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். அடிக்கடி எங்களிடத்திலே சொல்லுவார்கள், அந்த அளவுக்கு ஒரு உண்மையுள்ள குடும்பத்தை சார்ந்த மகள் புகழ் சேர்த்திருக்கிறபடியினாலே இங்கே இருக்கின்ற இறைமக்களாகிய எங்கள் உண்டு. அந்த வகையிலே அருமையான மணமகளை வாழ்த்துகின்றோம். மணமகனுடைய குடும்பம், மணமகனுடைய தந்தையாரை அழைத்து நான் குறிப்பிட்டேன். நாளைய தினம் எங்களுக்கு பேராயத்திலே கவுன்சில் உண்டு. அந்த மணமகனுடைய தந்தையார் உண்மையிலேயே மறுத்து சொல்லாமல் அவர்கள் வருவோம் என்று சொன்னார்கள். உண்மையாகவே மணமகன் உறவுகளோடு கூட இணைந்து அந்த உண்மை தன்மையை உணர்ந்து நான் என்னுடைய உள்ளத்திலே எண்ணிக்கொள்வது அருமையான மணமகன் அபிஷேக் அவர்களும் பிறந்து வளர்ந்த மகனுடைய வாழ்விலே உண்மை இருக்கும். அவருடைய வாழ்க்கையிலே உயர்வு 2 உண்மையுள்ள குடும்பங்களில் இருந்து இந்த நாளிலே கணவன் மனைவியாக நீங்கள் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகின்றோம். திருச்சபையுடைய எல்லாரோடும் இணைந்து நாங்கள் போதுகிறவர்கள் ஆரம்பத்திலேயே இந்த திருமணத்தை குறித்த திருவசனங்களை இனி இவர்கள் இருவரல்ல ஒரே மாமிசமாக இருக்கிறார்கள் என்று வாசித்தார்கள். அது கொடுத்த போது அவர்களும் இந்த சபைக்கும் முன்பாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன் என்று ஒரே மாமிசமாய் இருக்கிறீர்கள். ஓருடல் என்கிற ஒரு குடும்ப உறவிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். திரு அபிஷேக் என்கிற ஒரு புதிய டெசிக்னேஷனை பெற்றிருக்கிறார்கள். அதுபோல மணமகள் இருவரும் ஒரு இடத்திலே சொல்லப்போனால் இந்த உலகத்தில் முடித்து வேலை பார்த்து பையும். ஆனால் நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்ற குடும்ப அழகாக ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டுமானால் திருமறை உங்களுடைய வாழ்க்கையிலே திருமறையை நேசித்து திருவசனங்களின்படி உங்கள் வாழ்வை இந்த திருமறையிலிருந்து சில ஆலோசனைகளை நாங்கள் உங்களை வாழ்த்துகின்ற இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் அமைய வேண்டுமானால் அன்புதான் ஆணிவேர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்ப வாழ்விலே அன்புதான் அடிக்கடி வீசுகின்ற ஓகி புயல் போன்ற இந்த மரம் விழுந்து போகாது. எத்தகைய பெருங்காற்றுக்கும் அசையாமல் உறுதியாய் நிற்பது போல அன்பு என்கிற அல்லாடுகிறது என்றால் அன்பு என்கிற ஆணிவேர் உறுதியாய் கொண்டாடுகிறார்கள் என்றால் அன்பு என்கிற ஆணிவேர் உறுதியாய் இல்லை. Love is lacking in the family. இது அநேக குடும்பங்களிலே அன்பு பற்றாக்குறை ஆகப்படுகிறாரே. உங்களுடைய வாழ்க்கையிலே அன்பு என்கிற ஆணிவேர் ஒவ்வொரு நாளும் உறுதியாய் இருக்க வேண்டும். அந்த அன்பு என்கிற ஆணிவேர் தான் உங்களுடைய குடும்பத்தை எப்போதும் அழகாக உறுதியாய் அமைத்துக் கொள்ள உதவி செய்யும். நீங்கள்
ஆண்டு ஒரு அழகான குடும்ப வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியும். இன்று உலகத்திலே நாம் பார்க்கிறோம், உலகத்திலே வளர்ச்சி நிமித்தமாய் லிவிங் ரிலேஷன்ஷிப் என்கிற ஒரு உறவு என்னவென்றால் நாம் திருமறைகளை வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek the Lord first and it will be added unto you என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இறை உறவு நிச்சயமாகவே இரண்டு குடும்பத்தாரையும் நாங்கள் புரிந்து கொள்ளுகின்ற அளவிலே, அறிந்து கொள்ளுகின்ற அளவிலே ஆலயத்தை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள். ஆகவே இறை உறவிலே நீங்கள் வளர வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு மிக முக்கியமான உறவு என்னவென்றால் உங்களுடைய பெற்றோரோடு நல்ல உறவு நிலையிலே வளர வேண்டும். ஜாஸ்மின் மினியினுடைய பெற்றோர் மிக அன்பான பெற்றோர், அபிஷேகனுடைய பெற்றோர் மிக பண்பான பெற்றோர். நீங்கள் உங்களுடைய பெற்றோரை ஒரு காலம் மறந்து விடக்கூடாது. இத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்திலே உங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்களே, உங்களுக்கு வேண்டியவைகளை எல்லாம் தந்து உங்களை மேன்மையான அனுபவத்திலே வைத்து இப்போதும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களோடு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை ஒரு காலம் காயப்படுத்தி விடக்கூடாது. அது ஜாஸ்மின் மினி புகுந்த வீட்டிலே மாமா மாமி உறவுகள் இவர்களோடு மிக பண்போடு அழகி உறவை நாளுக்கு நாள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் உங்களுடைய உறவை பேணி காக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பிறரோடு நல்ல உறவு வேண்டும். சமுதாயத்திலே, சபையிலே நீங்கள் உங்களுடைய நண்பர்களாய் உறவுகளாய் பழகுகிற நேரத்திலே பிறரோடு நீங்கள் நல்ல உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஒருவரை ஒருவர் நல்ல உறவிலே வளர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே உங்களுடைய உறவுதான் உங்களுக்கு உயிர் நாடி. ஏன் உயிர் நாடி தெரியுமா? உங்களுடைய ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த வாழ்க்கை பயணத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை தீமைகளை சந்திக்கிற இடத்திலே இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள் தான் உங்களோடு கூட பலமாய் இருப்பார்கள். அவர்கள் தான் உங்களோடு கூட நின்று உங்களுக்கு பக்கபலமாய் இருப்பார்கள். மற்றதெல்லாம் நம்மை விட்டு கடந்து போனாலும் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறது, நீங்கள் வைத்திருக்கிற வளர்த்திருக்கின்ற இந்த உறவுகள் இருக்கிறது, அதுதான் உங்களுக்கு உறவு உயிர் நாடி. ஆகவே அன்புதான் ஆணைகள், உறவுதான் உயிர் நாடி. நிறைவாக இன்னொன்றை நாங்கள் சொல்லுகிறோம், புரிதல் தான் புண்ணியம். ஒரு குடும்பத்திலே திருமணமாகி சுமார் 25 ஆண்டுகள் ஆயிற்று. துயிலெழும்பி, அதாவது தூக்கம் எழும்பி காலை 25 ஆண்டுகளுக்கு முன்பதாய் திருமண அழைப்புதல் காரொன்றை செல்லுகிற போது மனைவி இதை கவனித்துக் கொண்டே இருந்தார்களாம். ஒவ்வொரு நாளும் கணவனையும் மறுபடியும் கவனித்த அந்த மனைவி ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் கவனிக்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் கணவனார் என்ன சொன்னார் தெரியுமா? பார்க்கிறேன், கவனிக்கிறேன், வாசிக்கிறேன் என்று கூறிவிட்டார்கள். அது வாழ்வில் நீங்கள் புரிந்து கொள்ளுகிற நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில அழகான ஒரு வாழ்வை நீங்கள் கட்டி எழுப்ப முடியும். ஒரு கண் பார்வையிலேயே அபிஷேக் சில உண்மைகளை கொடுத்திருக்கிறீர்கள். நேரம் எடுத்து இருவரும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கடந்த கால வரலாறு, நிகழ்கால வரலாறு, இவைகளெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில மிக மிக ஆசீர்வாதமான குடும்ப வாழ்வை கட்டி எழுப்ப ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்யட்டும். நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஆகவே அன்புதான் ஆணையர், உறவுதான் உயிர் நாடி, புரிந்து கொள்வதுதான் புண்ணியம் என்பதை இருதயத்திலே பதித்து அழகாய் உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வானத்தையும் பூமியை படைத்து கட்டதாலே உங்களை நாங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது சேர்த்துணைக்கப்பட்டிருக்கும் உமது அடியவர்களான திரு அபிஷேக், திருமதி ஜாஸ்மின் என்னும் இவர்களை ஆசீர்வதியும்.
ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கு ஒருவர் உண்மை உள்ளவர்களாயிருக்க இவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலாத்தாருக்கு உம்முடைய வீட்டின் அன்புக்குரிய சாட்சிகளாயிருக்க அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் என்றைக்கும் ஜீவித்த அரசாளுகிற உமது பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபை நீவார் மனுக்குலத்தை வெறுத்திடை சேவான்பும் அபிமானம் உள்ளோராய் உறவித்து வாழாருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நித்திய கடவுளே, எங்கள் உள்ளங்களையும் சரீரங்களையும் உமது கற்பனையின் வழியிலும் உமது கற்பனைகளுக்கு அடுத்த வேலையிலும் திரும்பி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் எல்லா காலத்திலும் நாங்கள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பாதுகாக்கப்பட ஒரு வல்லமையான ஆதரவை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அன்பும் தூயாவியருடைய திருவுறவும் நம் அனைவரோடும் இந்த நாளிலே கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் அபிஷேக், ஜாஸ்மின், மினியோடும் அடியெடுத்து வைத்திருக்கிற இல்லற வாழ்வோடும் தங்கியிருப்பதாக. അനുഗ്രഹപ്പൂമഴ പൊഴിയൂ, അനവരതം കൃപ ചൊരിയൂ. അനുഗ്രഹപ്പൂമഴ പൊഴിയൂ, അനവരതം കൃപ ചൊരിയൂ. അനശ്വരനാം ജഗദീശ, അനുപമ സ്നേഹാം ബുദ്ധിയേ. അനുഗ്രഹപ്പൂമഴ പൊഴിയൂ, അനവരതം കൃപ ചൊരിയൂ. അനശ്വരനാം ജഗദീശ, അനുപമ സ്നേഹാം ബുദ്ധിയേ. അനുഗ്രഹപ്പൂമഴ പൊഴിയൂ. അഖിലവുമലിവാൽ തീർത്തവനേ, അനുദിന കൃപയാൽ നയിപ്പവനേ. അഖിലവുമലിവാൽ തീർത്തവനേ, അനുദിന കൃപയാൽ നയിപ്പവനേ. അവികല ജീവൻ ഉറവിടമേ, അതുലദയാമയനേ. അവികല ജീവൻ ഉറവിടമേ, അതുലദയാമയനേ. അനുഗ്രഹപ്പൂമഴ പൊഴിയൂ, അനവരതം കൃപ ചൊരിയൂ.
ಅನಸ್ವರನಾ ಜಗದೀಶ ಅನುಪಮ ಸ್ನೇಹಾಂಬುಧಿ അനുഗ്രഹ പൂമഴ പൊഴിയൂ അവനിലെല്ലാ നന്മകളും അരുളിടുമാശ്രിതവത്സലനേ അവനിലെല്ലാ നന്മകളും അരുളിടുമാശ്രിതവത്സലനേ സകലം നന്മയ്ക്കനുഗുണമായി സതതം തീർപ്പവനേ സകലം നന്മയ്ക്കനുഗുണമായി സതതം തീർപ്പവനേ അനുഗ്രഹ പൂമഴ പൊഴിയൂ അനവരതം കൃപ ചൊരിയൂ അനശ്വരനാ ജഗദീശ അനുപമ സ്നേഹാംബുധി അനുഗ്രഹ പൂമഴ പൊഴിയൂ സാരോനിൻ രോജാവേ പള്ളത്താക്കിൻ ലീലിയേ ഉള്ളത്തിൻ നേസമേ യേശു എൻ പ്രിയമേ സാരോനിൻ രോജാവേ പള്ളത്താക്കിൻ ലീലിയേ ഉള്ളത്തിൻ നേസമേ യേശു എൻ പ്രിയ അൻപേ 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 പേരൻപേ പേരൻപേ
கண்மதியே கண்மதியே இவன் அழகின் பிம்பம் கண்கள் பார்க்குமா தோற்குமா மழைவானம் கூறும் போது மணல் என்ன கூசுமோ மலரோடு மலர்கள் கூட ஊரென்ன தூற்றுமோ இறையே இறைக்கடலே உன்னதிரும் அன்பு மதிலை தாண்டுதே தூண்டுதே
காதலாய் மாறிய புள்ளி என்றோ மனம் கேட்குதே